ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். என்னுடைய ஷோரா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் நாவடக்கம். ஒரு ஊரில் ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பாட்டி, ஒரு பேரன். அந்த பேரனுடைய பேர் தினேஷ். அந்த தினேஷ்க்கு காய்கறிகளை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நூடுல்ஸோ பொட்டேட்டோ சிப்ஸ் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் அவன் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்பான். பட் பேரண்ட்ஸ் கர்றாரா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வேணான்னு சொல்லி காய்கறி கொடுப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா காய்கறி கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு பார்க்காத போது அதை எரிஞ்சிருவான். பாதி சாப்பாடுல எந்திரிச்சிருவான். ஆனால் ஸ்கூலில் இது மாதிரி ஏமாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு டீச்சர் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம் சாப்பிடும் போது. ஸோ ஸ்கூலில் சமத்த பையனா எல்லாத்தையுமே சாப்பிட்ருவான், எதையுமே வீணாக்க மாட்டான். அன்னைக்கு மத்தியானம் டீச்சர் நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்கர்ஷன் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹோ அப்படின்ட்டு ஹாப்பியாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிளான் போடுறாங்க. தினேஷ் சொல்கிறான், நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சதீஷ் சொல்கிறான், நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு 200 ரூபா வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறான். யஷ்வந்த் என்ன சொல்கிறான்னா, நான் கேமரா எடுத்துகிட்டு வருவேன் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த வீக் போனதே தெரியல. சாட்டர்டே சண்டே லீவ் வந்துருச்சு. சண்டே ரியாஸ்க்கு பர்த்டே, அதாவது தினேஷ் ஃப்ரெண்டு ரியாஸ்க்கு பர்த்டே. ஸோ ரியாஸ்க்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா கிட்ட கேட்டு ஒரு 100 ருபீஸ் வாங்கிட்டு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு போகிறான் ரியாஸ் பர்த்டேக்கு. அப்போ ரியாஸ் கேக் கட் பண்ணுறான். மேலேருந்து பலூன் வெடிச்சு அதில் இருக்க காகித பூலாம் விழுகிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரியாஸ் வீட்டில் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தா நூடுல்ஸ் அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸுன்னு சொல்லிட்டு தினேஷ்க்கு பிடிச்சதெல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸ் இருந்துச்சு. தினேஷ் பேரண்ட்ஸுக்கு, அதாவது அவங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் தெரியாமல் நல்லா வெளுத்து கட்டிட்டான். வயிறு முட்டை நூடுல்ஸை நல்லா சாப்பிட்டான், மூச்சு முட்டை சாப்பிட்டு வீட்டுக்கு அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஈவினிங் 6 o'clock ஆகுது. அவன் எந்திரிக்கிறான். வயிற்ற உடனே புரட்டிக்கிட்டு வருது. போய் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேயோ ஃபுட் அலர்ஜி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அம்மாவும் பாட்டையும் கேட்குறாங்க, என்ன ஃபங்க்ஷனில் சாப்பிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு நான் வெறும் இட்லி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறான். உடனே டாக்டரும் ட்ரிப்ஸ் ஏற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே தினேஷ் அழுக ஆரம்பிச்சிட்டான். நான் நாளைக்கு கண்டிப்பாக போய் அவனை ஸ்கூலு எக்ஸ்கர்ஷனுக்கு போகணும் அப்படின்னு அழுகிறான். பட் டாக்டர் உடம்பு சரியான பிறகு தான் போக முடியும் அப்படின்னு கராராக சொல்லிட்டாரு. ஸோ ஊசி வேற இதில் ஏறிக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டே, அதாவது மண்டே ஈவினிங் தான் அவனுக்கு உடம்பு சரியாகுது. மண்டே ஈவினிங் தான் வீட்டுக்கு வரான். டியூஸ்டே லீவ் எடுத்துட்டு வெனஸ்டே அகைன் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போனோன்னா யஷ்வந்த் நடந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் தினேஷ்ட காமிக்கிறான். அதை பார்க்கறதுக்கு தினேஷ்க்கு அழுகழகையாக வந்துச்சு. இன்னமும் நான் நூடுல்ஸே தொட மாட்டேன்பா அப்படின்னு அவன் டிசைட் பண்ணிடுறான் ஃபைனலாக. சென்றடத்தா செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்ப்பதறிவு, அதாவது மனசானது குரங்கு மாதிரி அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கட்டுப்படுத்தி நல்வழிப்படுத்துறது தான் சிறந்த அறிவு அப்படின்னு வள்ளுவரை சொல்லியிருக்காரு. ஸோ பேரண்ட்ஸ்லாம் நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது அதை அப்போவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரியான வழியில் நடக்கிறவங்க தான் புத்திசாலிகள். இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு ஒருத்தவங்க வாழ்க்கையில் அடிபட்டு நல்ல விஷயத்த நம்ம சொல்லும் போது அது ஏற்க மறுத்தோம்னா அப்புறம் நம்ம அதை கஷ்டப்பட்டு அடிபட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி வரும். நாவடக்கத்தோடு இருப்போம், நலம் பெற வாழ்வோம். தேங்க்யூ.